பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவோட நடக்கும்போது என்னங்க துக்கம்? அவர் நம்மோடு பேசுகிறவர், நம் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், கூப்பிடும் போது பதில் தருகிறார். அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு என்ன? ஆனால் தினமும் இயேசுவோட நடக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சாதாரண மனிதர்களாகிய நம்ம கூட அவர் நடக்கிறாருன்னு சொன்னா நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு, உங்க மேல அவருக்கு எவ்வளவு ஒரு அன்பு அக்கறை இருக்கிறது. அதை நீங்க நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ அந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார், தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 58 அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கூப்பிடுவீங்க, ஆண்டவர் பதில் தருவார். நீங்க சத்தமிடுவீங்க, நான் இருக்கிற மகனே மகளே நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை, பயப்படுத்துகிற சூழ்நிலை, ஒரு நெருக்கம், இன்னைக்கு இந்த காரியம் நடந்தாகணும், என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு கலங்குறீங்களா? கூப்பிடுங்க அவரை, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. உடனே அவர் பதில் தருவார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன் என்பதாய் சொல்லுவார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்கள்ல எரிகோ இந்த பட்டணத்தின் வழியா நடந்து போனாரா? அங்கே ஒரு மனிதன் தர்மம் எடுத்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் பரிதிமேயு. பிறவிலேயே அவனுக்கு 2 கண்களும் தெரியாது. அதனால அவனால வேலை செய்ய முடியாது. மற்றவங்களுடைய கையேந்தி தர்மம் எடுத்து தான் பிழைப்பு நடத்த முடியும். அப்போ ரோட்டோரங்களில உட்கார்ந்து பஜார்ல ஜனங்கள் வருகிற போகிற இடத்துல தான் தர்மம் கேட்டு கொண்டு இருந்தான். அப்ப அந்த வழியில திடீரென்று பெரிய சத்தம், சலசலப்பு கேட்டாரு. என்ன சத்தம்? நிறைய மக்கள் போற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு இது என்னதுன்னு விசாரித்தான். இயேசு போகிறார் அப்படின்னாங்க. இயேசு போறன்னா பெரும் கூட்ட மக்கள் அவர் கூட போறாங்களா? அந்த சத்தத்தை கேட்டு இயேசு என்பதை அறிந்த உடனே அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது, இந்த இயேசுவை தான் நான் தேடுகிறேன். அவர் அற்புதம்லாம் செய்யறாராமே, குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணுகிறார், தொழுநோய் உள்ளவங்களை குணமாக்குகிறார், நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இயேசுவை சந்திச்சா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமே நினைச்சுக்கிட்டே இருந்த அவர் இங்க வந்திருக்கிறார். ஆமா, அவர் போயிட்டாரு, ஒன்னை தாண்டி போயிட்டாரு. இவன் சத்தமிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட சத்தம், நிறைய சலசலப்பு மக்களா இருக்காங்களா? முதல்ல ஆண்டவருக்கே கேட்கல. ஜனங்கள்லாம் சொல்றாங்க, பேசாத, சத்தம் போடாரு, குருடன் அமைதியாரு. ஏசு ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு, நீ ஒரு குருட பிச்சைக்கார அமைதியாருடான்றாங்க. தான் இல்ல, முன்னில் அதிக சத்தமா இயேசுவே இயேசுவே அப்படின்னு சத்தமிட்டு கூப்பிட்டானா? இயேசுவேன்னு கூப்பிட்ட சத்தம் காதல விழுந்த உடனே வேதம் சொல்லுகிறாரு, இயேசு நின்றார். அவர் நின்றுட்டார். எல்லாரும் நிக்கிறாங்க, சீஷெல்லாம் நிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே நிக்கிறீங்க? இல்ல, யாரோ என்ன கூப்பிட்டாங்க, யாரோ ஆபத்துல இருக்கிறாங்க, யாரோ தேவையில் இருக்கிறாங்க, என்ன கூப்பிட்டாங்க. ஆண்டவர் உடனே யாரு 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 இயேசுவை கூப்பிட்டாரு. தூரத்துல ஒரு கண் தெரியாத கூட்டம் தடுமாறி கொண்டு, இயேசுவே எனக்கு இறங்கும். அவன் தான் கூப்பிட. ஓ, கொருடனா பிச்சைக்காரனா அப்படின்னு நினைக்கல. அவனை என்ன கூட்டிட்டு வாங்க, இயேசு கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவனுக்கு என்ன செய்யணும் மகனே? என்னை கூப்பிட்டியல்ல, எனக்கு கண் பார்வை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரும் கண் பார்வை கொடுத்து அவனை மகள பண்ணினார். இப்படி கூப்பிடுதலின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். உங்களை யாரையும் அவர் அற்பமாய் நினைக்க மாட்டேன். நீயா, நீ கிறிஸ்தவன் கிடையாது, உன் சத்தத்துக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படி சொல்ல மாட்டார். நீ பாவியான மனுஷன் ஆயிட்ட, நான் உனக்கு செவி கொடுக்க முடியாது சொல்ல மாட்டார். என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இறக்க செய்யுங்க, என் மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டா போறோம், இறங்கிடுவார். உடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆண்டவரை பார்த்து, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு உதவி தேவை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, இன்றைக்கு உங்களுடைய காரியத்துல ஒரு விடுதலை தேவை. உங்களுடைய தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம், ஊழிய காரியம், உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில ஏதோ ஒரு நெருக்கம், இயேசுவே நீ கூப்பிடுங்க.
மனதில் கூட இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு பதில் தருவார். கூப்பிடுறீங்களா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, யார் யார் கூப்பிடுறாங்களோ இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க, இந்த மகளுக்கு உதவி செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்த மகிழ பண்ணுங்க. அவங்க கேட்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.